வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அட்ராசிட்டி ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அட பாவி, ரொமான்டிக் மூட்ல இருக்காரு. அதான் நினைக்கிறேன். என்னடி வெச்சத்தை கேக்குற? உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. மாமா ஐயோ பாவம். பாத்தீங்களா? அப்படி ஒரு திட்டு கொட்டாரு இதுங்க. ஜாலியா இருக்குமே. சாப்பிடுவீங்களா? அங்க வியர்மால்ல லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, இதை வேணும்னு சொன்னீங்க. என்ன கலர் வேணும் உனக்கு? ப்ளூ கலரா? சரி, ஓகே ஓகே. சாப்பிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு நைட்டு வருமா? நான் அது போகிற ஃபுட்டில் என்ன சாப்பிட்டு வந்துடலாம் நைட்டு. இதுக்கெல்லாம் எனக்கு ஒப்பனா காசு கொடுப்பான். மூட்டு கழுவுடி சாப்பிடு. கரெக்ட் தான் அது. அந்த பொண்ணு மூஞ்சி எவ்வளவு கஷ்டம். ஆமா, அவ்வளவு காசு யாரு கொடுப்பா? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? ஓ, அது ஃபாரினர்ஸ் பண்ணுவாங்க அத. அப்ப இவனோட கள்ளக்காதலா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இப்படி கடைக்கடையா போயிட்டு ட்ரெஸ் மட்டும் ட்ரையல் பார்த்து வச்சுட்டு வந்துடுறியே, யாருன்னா பார்த்தா எவ்வளவு அசிங்கமா நினைப்பாங்க நம்மள. கோச்சு மாட்டி விட்டாரு நல்ல வீடியோல. ஆமா, அசிங்கமா நினைக்கிறாங்கல்ல. காசு கொடு, 2 ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். மாட்டினாடா மாஸ். கொடுக்க வேண்டியதானே? தேவி, ஐயோ, இதுல ஹார்ட் வேற. இது யாரு கால் வந்துச்சு? அவருக்குதான். பொண்ணுக்கு வந்துச்சா? எதுக்கு அவரு வண்டியை பொண்ணுக்குன்னு நினைக்கிறேன். உனக்கும் இதே மாதிரி ஓட்டுல ஐயோ, எங்க தள்ளி விட போறான். அவன் அடிச்சடிலாக்கே வைக்கப்பட்டு விழுந்துட்டா. முடிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறேன். காணோம். என்னாச்சு? ஓ, கம்மு ஆஹா, சூப்பர் வைஃப். Hey, I've seen this one. This is a classic. இதாவது வீட்ல அது ரோட்ல. ஆமா. என்னது? அத்தாடி, சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காத. அடுத்ததா தானே? ஐயோ You have 2 options.
Option A is to stay with your wife for the rest of your life. Option B. ஓஹோ option B. ஓஹோ செத்தாண்டா செத்தான் சரி ஆடை கொஞ்சம் நகையை பண்ணிட்டு கொடுப்பா குறுக்க இந்த கௌசிக் கொண்டா இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு இது நியாயமானவருக்கு உன்னோட ஹெல்ப் இல்லைன்னா என்னால வாழ முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்னால எல்லாம் பண்ண முடியும் என்னால வாழ முடியும் உன்னோட ஹெல்ப் எனக்கு ஒன்றும் தேவையில்லை போட A few moments later. இப்படிதான் எங்க வீட்லயே காலையில இதான் நடக்குது. என்னமோ சொன்ன அது அப்போ நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போது நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ ஓஹோ இது போட்டிருக்கே வேண்டாம் வீடியோ. ஓ இது பார்த்திருக்கோம்ப்பா இந்த வீடியோ. என்ன மனுஷன் என்னடா ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு பிடிச்சதா முயற்சி பண்ணு. என்னாச்சு? ஐயோ ஓஹோ ஐயோ ஏ அப்பா Someone is disturbing me, but the disturber is quite cute. அனிருத் இங்க இருக்காரு. அது யாரு? ஏர்போர்ட்டா? என்னமோ பறந்து நல்லா இருக்கும்பா இந்த வண்டி. யாருமே இல்ல போல இருக்காங்க. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஆமா குழந்தை ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. கொண்டு போங்க ஹாஸ்பிட்டல் கேட்டா யாராவது வாங்கி கொடுங்கம்மா. கைதானுக்கு ட்ரெஸ் என்ன ஆகுது? அட ஐயோப்பா கஷ்டப்பட்டானா? ஒரே ஒரு குத்து குத்திர மோதிரத்தில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போல குத்து குத்துற அப்படியா? சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா எங்க வீட்லயும் இதேதான், அந்த சுகர் டப்பா திறக்கிறது இதேதான் டெய்லி நடக்கும். ஆமா ஆமா ஏன் அவ்வளவு டைட்டா இருக்கும் அதை திறக்கவே முடிய மாட்டேது. என்ன அவங்களும் அப்படிதான் ஏதாவது சண்டை போட்டு ஆமா நீ இல்லன்னா என்ன எல்லாம் பண்ணிடுவோம் நாங்களே அப்படிமா. அதேதான் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அது படிக்க சும்மா நின்னுட்டு இருக்கு. அதுகிட்ட போயிட்டு வெளில போலாம், படம் பார்க்க போலாம், சாப்பாடு வாங்கி தரேன், அவங்க கிட்ட யாரு கேட்டது? அப்படியே ஆசைய காமிச்சு புசுறு ஆக்கி இது நானும் பண்ணிருக்கேன். யாரும் கேட்டாங்களா அவங்க கிட்ட வந்து வாங்கி? நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்